அன்பான சகோதர சகோதரிகளே, காஸ்பல் வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் வாழும் உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாளைக்கு என்ன ஆகும் என்று யாருக்கும் உறுதியில்லை. பணம் இருந்தாலும் அமைதி இல்லை. மக்கள் இருந்தாலும் தனிமை உள்ளது. பாதுகாப்பு இருந்தாலும் பயம் மறைவதில்லை. இந்த சூழ்நிலையில் நாம் நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. உன் வாழ்க்கையின் மேய்ப்பன் யார்? உன் முடிவுகளை வழிநடத்துவது யார்? உன் நம்பிக்கை எதில் நிற்கிறது? இன்று நாம் ஆராயப்போகும் வேதாகம வசனம் சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இது ஒரு கவிதை அல்ல, இது ஒரு அறிவிப்பு. இது ஒரு விசுவாச அறிவுறுத்தல். இது ஒரு வாழ்க்கை நிலைப்பாடு. ஒரு ராஜாவாக இருந்த தாவீது தன்னை ஒரு ஆடாகவும் தேவனை மேய்ப்பனாகவும் ஏன் கூறினார்? அவர் வாழ்க்கையில் எதை அனுபவித்தார்? இந்த வசனம் இன்று நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த செய்தி உங்களை சிந்திக்க வைக்கும், உங்கள் நம்பிக்கையை சோதிக்கும், உங்கள் உள்ளத்தை புதுப்பிக்கும். அன்பானவர்களே, இந்த செய்தியை கவனமாக கேளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வசனம். இப்போது நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் நுழைவோம். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். தலைப்பு: உன் நம்பிக்கை எங்கே நிற்கிறது? சங்கீதம் 23 சொல்லும் மறைக்கப்பட்ட உண்மை. மையவசனம் சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். வேதாகம செய்தி: தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஒரு மேய்ப்பனாக இருந்தாலும் வாழ்க்கையின் பல துன்பங்களையும் துரோகங்களையும் பயங்களையும் சந்தித்திருந்தார். ஆனால் அவர் கூறும் ஒரு வாக்கியம், கர்த்தர் என் மேய்ப்பன். அவர் சொல்லவில்லை, என் செல்வம் என் பாதுகாப்பு, என் அதிகாரம் என் ஆதாரம், என் அறிவு என் வழிகாட்டி. அவர் சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பன். மேய்ப்பனும் ஆடும் உறவு என்ன? ஒரு ஆடு தனியாக செல்லும்போது அது வழிதவறும். ஆனால் மேய்ப்பன் அருகில் இருந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும், அது உணவு பெறும், அது ஓய்வு பெறும், அது பயப்படாது. தாவீது தன்னை ஒரு ஆடாகவும் தேவனை மேய்ப்பனாகவும் காண்கிறார். அவர் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நல்லதாக இருந்ததால் அல்ல, தேவன் அருகில் இருந்ததால் அவர் நிம்மதியாக இருந்தார். இன்றைய வாழ்க்கை அர்த்தம்: இன்று நாம் நம்மை நாமே கேட்க வேண்டிய கேள்வி, என் மேய்ப்பன் யார்? என் வாழ்க்கையை வழிநடத்துவது யார்? என் பாதுகாப்பு எதில் இருக்கிறது? இன்றைய மனிதன் நம்புவது பணம், வேலை, அரசியல், சமூக நிலை, மனித உறவுகள். ஆனால் ஒரு நிமிடம், இவை எல்லாம் ஒரே நாளில் மாறக்கூடியவை அல்லவா? கோவிட் காலம் எதை கற்றுக் கொடுத்தது? பணம் இருந்தும் பயம் இருந்தது, அதிகாரம் இருந்தும் அமைதி இல்லை. ஆனால் தேவனை நம்பியவர் சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். ஆன்மீக சவால். சங்கீதம் 23 வெறும் கவிதை அல்ல, அது ஒரு அறிவிப்பு. நான் பணியாக இல்லை, நான் வழி தவறமாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். உன் வாழ்க்கையில் கர்த்தர் உண்மையாக மேய்ப்பனா அல்லது தேவன் ஒரு பெயராக மட்டும் இருக்கிறாரா? வாழ்க்கை பயன்பாடு, பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். இன்று முதல் தினமும் தேவனிடம் ஆலோசனை கேள். பயம் வந்தால் சங்கீதம் 23 வாசி. முடிவெடுக்கும்போது மெய்ப்பன் என்ன சொல்வார் என்று கேள். உன் குடும்பத்துடன் சேர்ந்து இந்த சங்கீதத்தை ஜெபமாக சொல். முடிவு: சங்கீதம் 23:1 ஒரு வாக்கியம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். நீ யாரை நம்புகிறாய்? உன் வாழ்க்கையை யார் வழிநடத்துகிறார்? கர்த்தர் உன் மேய்ப்பனாக இருந்தால் நீ குறைவில் அல்ல, பாதுகாப்பில் வாழ்வாய்.